نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم غير مضار وصية من الله والله عليم حليم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரத்துன் நிசாவினுடைய 12வது வசனத்தினுடைய கடைசி வரிகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். غير مضار وصية من الله. மரண சாசனம் என்பது அந்த வாரிசுகளில் எவருக்கும் எந்த விதமான இடரும் அளிக்காத வகையில் அமைய வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா வசியத்தம் மினல்லா, இது அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு வந்த சாசனம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு நீங்க ஒரு மரண சாசனம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய அந்த மரண சாசனம் உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கைர முலார், எந்த விதமான இடரும் அளிக்கக்கூடாது. எங்க அத்தா மௌத்தா போனாரு, மௌத்தா போற நேரத்தில் என்ன செஞ்சாரு, அவர் ஒரு வசியத்தை பண்ணிட்டு மௌத்தா போயிட்டாரு. ஆனா அந்த வசியத்தினால எனக்கு வர வேண்டிய பங்கு வரலன்னு உன் பிள்ளை சொல்லக்கூடாது, உன் மகன் சொல்லக்கூடாது, மனைவி சொல்லக்கூடாது, உறவுக்காரவங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லலாம் வசியத்தம் மினல்லா, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த சாசனம். என்ன சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய அந்த மரண சாசனம், அந்த வசியத்து இருக்குது, அது உங்களுடைய வாரிசுதாரனுக்கு எந்த விதமான இடரும் அளிக்காத வகையில் அமைய வேண்டும். வல்லாஹு அலீமுன் ஹலீம், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் நிதானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த அன்னிசாவினுடைய கடைசி வரியாக அல்லாஹ் சொல்றத பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றான். வல்லாஹு அலீமுன் ஹலீம், ஒன்று நான் எல்லாத்தையும் நன்கு அறிஞ்சவனா இருக்கிறேன், 2வது நான் நிதானமிக்கவன் என்பதாக அல்லாஹ் ஏன் சொல்றானா, இவங்களுக்கு இவ்வளவு கொடு, கணவன் இறந்து போயிட்டா மனைவிக்கு இவ்வளவு பங்கு, மனைவி இறந்து போட்டா கணவனுக்கு இவ்வளவு பங்கு, குழந்தை இருந்தா இந்த பங்கு, குழந்தை இல்லைனா இவ்வளவு பங்கு என்பதாக எல்லா விதமான உறவுகளுக்கும் இறந்துவிட்ட ஒருவர், அந்த இறந்துவிட்டவருடைய சொத்துக்கள், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய எல்லா விதமான இரத்த உறவுகளுக்கும் எந்தெந்த அடிப்படையில் சொத்து போய் சேரணுங்கிறத அல்லாஹ் எல்லா விதமான நிலைகளையும் சொல்லி கொடுத்தான். இப்போ நம்ம குழம்புறதுக்கே தேவையில்லை, நான் மௌத்தா போயிட்டேன்னா என் மனைவிக்கு நான் என்ன சொத்துலேருந்து என்ன கொடுக்குறது என்கின்ற எந்த விதமான சந்தேகத்துக்குமே இடமில்லாத அளவிற்கு அல்லாவே சொத்தை பிரிச்சுட்டான். அதுதான் இந்த 10வது 11வது இந்த 12வது வசனம் முழுக்க முழுக்க அதுதான் அல்லாஹ் பேசுறான். கடைசி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்ன ஏதாச்சும் மரண சாசனம் என்கின்ற அடிப்படையில் வசியத்தை ஏதாச்சும் நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா அந்த வசியத்து கூட என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு இடர் அளிக்காத அமையில் தான் அந்த வசியத்தை நீங்க செய்யணும். இது அல்லாஹ்வினுடைய சாசனம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அருமையான சகோதரர்களே, இறந்து விட்டவருடைய சொத்துக்களை பற்றி தொடர்ந்து சொல்ல அல்லாஹ் சொன்னதை நம்ம பார்த்தோம். பிறப்பால் வந்த உறவினர்கள், அதாவது உடன் பிறந்த சகோதரர்களாக வந்த உறவினர்களுக்கு எவ்வளவு சொத்தை நாம கொடுக்கணும். அதே போன்று திருமண உறவால் வந்த உறவினர்கள், அது கணவன், ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு ஆணுக்கு மனைவி, இது திருமண உறவால் வந்த ஒரு உறவு. இப்ப இவங்களுக்கு நாம எவ்வளவு சொத்து கொடுக்கணும், கணவன் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய பங்குகள் என்ன, கணவனுக்கு கிடைக்கும் மனைவியினுடைய சொத்துக்களுடைய பங்குகள் என்ன என்பதாகலாம் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொன்னான். எந்த அளவுக்குன்னா, குழந்தை இல்லாமல் ஒரு மனைவி இறந்து போயிட்டான், குழந்தை இல்லாம மனைவி இறந்து போயிட்டான். இப்ப இந்த மனைவிக்கு சொத்து நிறைய இருக்குது, ஆனா குழந்தை இல்லை. அப்போ சரிபாதி கணவனுக்கு போய் சேரணும். இதுதான் அல்லாஹ்வுடைய யூசிக்குமுல்லாஹு ஃபி அவ்லாதிக்கும் தக்ர் என்பதாக ஆரம்பத்தில் இது அல்லாஹ்வுடைய சாசனம், இது அல்லாஹ்வினுடைய உபதேசம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது என்னுடைய உபதேசம், சொத்துக்களை நீங்க உங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிற என்னுடைய உபதேசம். இப்போ குழந்தை இல்லாம ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சொத்து கணவனுக்கு சரிபாதியாக போய் சேரணும். இது எப்போ போய் சேரணும்னு சொன்னா, அந்த அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு கடன் இருந்தாலோ அல்லது ஏதாவது வசியத்து செஞ்சிருந்தாலோ அதை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் என்ன செய்ய முடியும், அந்த கணவன் அந்த மனைவியினுடைய சொத்துல இருந்து பாதியை எடுத்துக்கலாம்.
இப்போ மீதி இருக்கக்கூடிய சொத்து என்ன செய்யறதுன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள், அந்த பெண்ணு கூட உடன் பிறந்தவர்கள், இவங்களுக்கு அந்த சொத்து போய் சேரணும் என்பது அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் விதித்த ஒரு சட்டமாக இதை நம்ம பார்க்கணும். இப்போ இறந்த மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குது அல்லது பல குழந்தைகள் இருக்குது. ஒரு பிள்ளை இருக்கிறதுனா 2 பிள்ளை 3 பிள்ளை 5 பிள்ளை குழந்தையோட அந்த அம்மா மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு அந்த குழந்தைகள் இந்த கணவனுக்கு பிறந்திருந்தாலோ அல்லது இந்த கணவனுக்கு முன்னாடி வேறு கணவரோட அந்த அம்மா வாழ்ந்து அந்த கணவனுக்கு அந்த குழந்தை பிறந்திருந்தாலோ அது எதுவாக இருந்திருந்தாலும் கணவனுக்கு 4ல் 1 பங்கு தான் கணவன் எடுத்துக்கணும். மேல அல்லாஹ் என்ன சொன்னா, குழந்தை இல்லாம மனைவி இறந்து போயிட்டா சொத்துல பாதி எடுத்துக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை உனக்கு பிறந்திருந்தாலும் சரி, இல்ல உனக்கு முன்னாடி அந்த அம்மா வேறு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, இந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, ஏங்க எனக்கு பிறந்த குழந்தை இல்லைங்க, அது வேற ஒரு கணவருக்கு பிறந்த குழந்தை, அந்த பிள்ளைக்கு நான் எப்படி சொத்து கொடுக்கணும்னு பேசக்கூடாது. குழந்தை இருந்து ஒரு மனைவி சொத்தோட இறந்து போய்விட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யப்படும், அந்த கணவர் 4ல் 1 பங்கு தான் எடுக்கணும். சரிபாதிக்கு வந்து நிற்கக்கூடாது. 4ல் 1 பங்கு, மீதம் உள்ளதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அதுக்கும் கணக்கு சொல்றான். ஆணாக இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், பெண்ணாக இருந்தால் எவ்வளவு கொடுக்கணுங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். இதே போன்று கணவன் இறந்துட்டாரு, குழந்தையே இல்லாத நிலையில கணவன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா கணவனுடைய வசியத்தை ஏதாவது செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு வசியத்தை பார்க்கணும், கடன் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த 2ஐயும் நிறைவேற்றியதற்கு பின்னாடி 4ல் 1 பங்கை மனைவி எடுத்துக்கணும், 4ல் 1 பங்கை மனைவி எடுத்துக்கணும். குழந்தை இருந்த நிலையில கணவன் இறந்து போயிட்டாரு, அந்த குழந்தை இந்த அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் சரி, இல்லை இந்த அம்மாவுக்கு முன்னாடி வேறு கல்யாணம் பண்ணி அந்த அவர்களுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை இருந்துருச்சு, குழந்தை இறந்த நிலையில ஒரு ஆண் கணவர் இறந்து போயிட்டாருன்னா 8ல் 1 பங்கு மட்டுமே என்ன செஞ்சுக்கணும், அந்த அம்மா எடுத்துக்கணும். குழந்தை இல்லாமல் கணவன் இறந்து விட்டால் சொத்துல 4ல் 1 பகுதி மனைவிக்கு, குழந்தை இருந்து கணவன் இறந்து போயிட்டாருன்னா 8ல் 1 பங்கு தான் மனைவியினுடைய பங்காக இருக்கணும் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். அதே போன்று 1க்கு மேற்பட்ட மனைவியர்கள் இருந்தாலும் அந்த 8ல் 1 பாகத்தை தான் அவங்க சமமாக பிரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மரண சாசனம், கடன் இவைகளை அடைத்ததற்கு பின்னாடி தான் இந்த சொத்துக்களையே பிரிக்கணுங்கிற ஒரு அற்புதமா ஒரு நிபந்தனையை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றான். கைர முதாரி வசியத்த மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹலீம் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தையில அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, உங்களுடைய மரண சாசனம் உங்களுடைய வாரிசுகளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் அளிக்காத அளவுக்கு தான் உங்களுடைய மரண சாசனம் இருக்கணும். இப்போ கடனை தான் முதல்ல அடைக்கணும். ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நிறைய சொத்தோட மௌத்தா போயிட்டார், இப்போ அவருடைய வாரிசுகள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த சொத்தை அடுத்து பிரிக்கணும், இது யார் யாருக்கு எவ்வளவு போகணும் இதைத்தான் பார்ப்பாங்க. இவருக்கு என்ன கடன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். வசியத்தை நீங்க நிறைவேற்றணும், அவரு ஏதாச்சும் வசியத்தை செஞ்சிருந்தாருன்னா அந்த வசியத்தை நிறைவேற்றணும். 2வது அவருடைய கடனை அடைக்கணும். சரிங்க, இவரோட கடனை போய் நாங்கள் அடைக்க போனோம்னா ஒரு விட்டுட்டு போன சொத்துல ஒரு பைசா எங்களுக்கு மிஞ்சாது, அந்த நிலவுக்கு ஒரு கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறார். இப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா கடனை தான் அடைக்கணும், அவருடைய கடனை தான் அடைக்க வேண்டுமே தவிர அவருடைய சொத்துக்களை பங்கு போட்டுக் கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு உரிமை இல்லை. அதே போன்று அவருடைய கடனை அதிகமாக இருந்தால் அதை கொடுத்து தான் ஆகணுமே தவிர அதில் அவங்க பிள்ளைகள் வந்து என்ன வேணும், எனக்கு சொத்து வேணும் என்பதாக அவங்க நிற்கக்கூடாது. இப்போ இந்த மரண சாசனம் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்றாங்க, இது ஒரு மறு உலக நலனுக்காக வேண்டி சொத்து இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு வசியத்துக்கு பேர் தான் இந்த மரண சாசனம். நான் மௌத்தா போயிட்டேனா என்னுடைய காலத்துக்கும் என்னுடைய கபருக்கு ஏதோ ஒரு துவா வந்து சேரணும் என்கின்ற அடிப்படையில் ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ அல்லது ஒரு அரபி மர்சா, ஒரு பள்ளிவாசல், இப்படி ஏழைகள் யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன செய்கிறாரு, தன்னுடைய சொத்துல இருந்து அவர் வசியம் செய்கிறார். அப்போ நான் மௌத்தா போயிட்டேன்னா என் சொத்துல இருந்து இதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வசியம் செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனால் அந்த வசியத்தை எப்படி இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் சொல்றான். கைர முதாரின், அந்த வசியத்து உங்களுடைய வாரிசுகளுக்கு எந்த விதமான இடரும் அளிச்சிடக்கூடாது. இவர் பார்த்துக்கும் மொத்த சொத்தையுமே கொண்டு போய் ஒரே ஒரு ஆளுக்கு ஆனால் அநாத ஆசிரமத்துக்கு என் மொத்த சொத்தை எழுதி வைக்கிறேன் என்பதாக வசியத்து செய்தால் அவருடைய வசியத்து கூடாது என்பதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வசியம் செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. உங்க சொத்துல 3ல் 1 பாகத்தை என்ன செய்யலாம், நீங்க வசியத் பண்ணலாம். உங்க சொத்துல
உங்க சொத்து முழுவதையும் நீங்க வசியத் பண்ண முடியாது. உங்க சொத்து பாதி சொத்தையும் வசியத் பண்ண முடியாது. உங்க சொத்துல நீங்க வசியத் பண்றாங்கன்னா 1/3 பகுதி மட்டுமே என்ன செய்யுங்க, நீங்க மரண சாசனமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வசியத்தை அவருடைய வாரிசுகளை பாதிக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வினுடைய நிபந்தனையாக இது இருக்குது. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வசியத்தை பற்றியும் கடனை பற்றியும் சொல்லும் பொழுது 2 விஷயத்தை சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவருடைய வசியத்தை முதல்ல நிறைவேற்றணுமா அல்லது ஒரு கடனை நிறைவேற்றணுமா? ஏன்னா அல்லாஹ் வசியத்தை தான் முதல்ல சொல்றான், கடனை தான் 2வது சொல்றான் என்பதாக கேட்டாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலில் கடனை தான் அடைக்க வேண்டும். ஏன்னா கடன் என்பது ரொம்ப முக்கியம். கடன் என்பது கட்டாயமாக அதை கொடுத்தே ஆகணும், அது அவர் மீது கடமையாயிடுச்சு. ஆனால் வசியத் என்பது அவர் விரும்பி செய்த தான தர்மம். அப்ப அவருடைய கடமை நிறைவேற்றுறதுக்கு பின்னாடி தான் தான தர்மத்துக்கு அனுமதி கொடுக்குது இஸ்லாம். அப்ப கடனை முதல்ல அடைச்சிடுங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ சொத்துரிமை பெற்றுள்ள எவருக்கும் வசியத்து செய்யறது கூடாது. மகனை கூப்பிட்டு அத்தாக்காக வசியம் செய்யக்கூடாது. இப்போ 3 மகன் இருக்கிறார், 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க, இப்போ 5 பிள்ளைங்க இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது 3 பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது 2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ ஒரே ஒரு மகனை கூப்பிட்டு அல்லது ஒரே ஒரு மகனை மட்டும் கூப்பிட்டு தகப்பனார் என்ன செய்யறாரு, ஒரு வசியத்தை கொடுக்குறாரு. அம்மா நான் மௌத்தா போயிடுவேன், அப்போ நான் மௌத்தாயிடுவேன், நான் மௌத்தாயிட்டேன்னா என் சொத்துல இதெல்லாம் நீ எடுத்துக்க அப்படி என்பதாக சொத்துரிமையை பெறக்கூடிய பங்குதாரர்களை கூப்பிட்டு இவர் வசியத்தை செய்யக்கூடாது. அந்த வசியத் ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த வசியத்தை செல்லாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரையில பெருமானாருடைய அந்த பேருரையில் இது ஒரு பெரிய ஒரு உரையாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, பாத்தியப்பட்ட, அதாவது சொத்துரிமை பெறுவதற்கு தகுதியானவர்களை சொல்றாங்க. பாத்தியப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அவருக்குரிய பங்கை அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொத்துரிமை பெறக்கூடிய ஒவ்வொரு பங்குதாரருக்கும் அவருக்குரிய சொத்தை அல்லாஹ் வழங்கி விட்டான். என்ன அர்த்தம், எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த சொத்துல யாரும் எதையுமே கூடுதலும் செய்ய முடியாது, குறைக்குதலும் செய்ய முடியாது. ஏன் சொத்துங்க, என் மூத்த பிள்ளைக்கு இவ்வளவு கொடுப்பேன், என் 2வது பிள்ளைக்கு இவ்வளவு கொடுப்பேன், அது ஏன் விருப்பம், நீங்க யார சொல்றது அப்படின்னு இஸ்லாத்துல கேட்கறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சுட்டான், இவருக்கு இதைத்தான் கொடுத்து ஆகணுமே தவிர அதை தான் சொல்றாங்க. பாத்தியப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய பங்கை வழங்கிவிட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரை நம்ம பார்க்கிறோம். பங்குதாரர்கள் சம்மதம் இருந்தால் இப்ப என்ன செய்யறாரு, தகப்பனார் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, எப்ப அவங்க 3 பேரும் செட்டில் ஆயிட்டாங்க, அவருக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல என்ன செய்யறாங்க, 3 பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, ஒரு புள்ள கஷ்டத்துல இருக்கிறார். அப்ப தந்தை என்ன செய்யறாருன்னா, அந்த கஷ்டப்படக்கூடியவருக்கு இவர் என்ன சொல்றாரு, நீங்க 3 பேர் நல்லா இருக்கீங்க, இவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால இவனுக்கு சொத்துல இருந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாரு. அந்த ஆசையை தன்னுடைய மரண சாசனமாகவும் ஏதோ ஒரு நிலையில சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, மீதம் இருக்கக்கூடிய அவர் மௌத்துக்கு பின்னாடி அந்த மீதம் இருக்கிறாங்க அந்த 3 சகோதரர்கள் அவங்க சம்மதித்தால், அவங்க விருப்பப்பட்டால் இவருடைய வசியத்தை அங்கே நிறைவேற்றுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அது இவங்க ஏற்றுக்கொண்டால்னா இவருடைய அந்த சாசனத்தை பரவாயில்ல, தகப்பனார் சொல்லிட்டு போயிட்டாரு, உண்மையிலே தம்பி கஷ்டப்படுறான், நாம நல்லா இருக்கிறோம், நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டா அது அவர் ஆசைப்பட்டாரு, அதனால நம்ம கொடுப்போம். நீங்கள் விரும்பினால், அந்த சகோதரர்கள் விரும்பினால் இந்த வசியத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதே தவிர, அவர்கள் விரும்பலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்களை சரியாக பங்கு போட்டு பிரித்து தான் ஆகணுமே தவிர கூட குறை எடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை ஹதீஸ் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதே போன்று இறக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் சொத்தோடு இருக்கிறாரு, மரணத்தினுடைய காலத்தை அவர் அடைஞ்சிட்டார், அவர் மனசுல படுது நாம மௌத்தா போயிடுவோம், உடல்நல சரியில்லாமையோ அல்லது பலகீனமான நிலையிலோ அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக அதனுடைய விளக்கத்தில் தஃசீரியாளர்கள் எழுதுறாங்க. அதாவது இறக்கும் நேரத்தில் ஒருவர் செய்யக்கூடாதவை இந்த வசனத்தினுடைய விரிவுரையாகவே இதை சொல்றாங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த விதமான வசியத்தையும் யார்கிட்டையும் அவர் செஞ்சிடக்கூடாது. 2வது, பங்கில் உள்ளவருக்கு தன்னுடைய சொத்து கிடைக்கக்கூடாது என்பதாக நினைத்து
வசதி படைத்தவருக்கு தன்னுடைய சொத்தை எழுதி தருவது அல்லது எழுதி தருவதாக பொய் சொல்வது அல்லது எழுதி தருவதை போன்று நடிப்பது, இதை ஒருத்தர் செய்யக்கூடாது. தான் பிள்ளைங்கன்னா தான் மனைவி தான், ஆனால் என் சொத்துல இவங்க உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இது போன்ற வேலைகளை இறக்கும் நேரத்தில் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது என்பதாக சொல்லப்படும். அதே போன்று 1/3 பாகத்துக்கு மேல் என்ன செஞ்சிடக்கூடாது, வசியத்து செய்வது கூடாது. அதே போன்று மௌத்தினுடைய அந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் கொண்டு போய் அன்பளிப்பு செய்வது இருக்குது, அதுவும் கூடாது. அதே போன்று தான் இறக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு கடன் இருக்குதுப்பா என்பதாக பொய் சொல்வதும் கூடாது. கடன் இருந்தால் கடன் இருக்கு, கடன் இல்லைன்னா கடன் இருக்கிறது என்பதாக ஒரு பொய் சொல்லக்கூடாது. இந்த மோசமான செயல்களை தவிர்க்க வேண்டும். இது அல்லாஹ்விடமிருந்து வந்த சாசனம். வைர முகாரி வசியத்தம் அல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹலீம். இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யாருக்கு எந்தெந்த சொத்துக்களை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னானோ அதை கொடுப்பது அல்லாஹ்வினுடைய சாசனம், அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்டது என்பதாக இந்த 12வது வசனத்தினுடைய செய்திகளை நம்ம பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.